இந்த செவுரு வந்து முதல் ஓப்பனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், இங்கே மழை சாரல் சப்போஸ் அடிச்சதுன்னா அந்த கதவு டேமேஜ் ஆகுமேன்ட்டு தான் அங்கே ஒரு லைட்டாக செவுரு அடிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. க்ளோஸ் பண்ண போகிறோமா இல்லை இந்த ஜாலி அது என்ன சொல்லுவாங்க, சரி ஏதோ ஜாலியாக டான்ஸ் ஆடுறதா, அதை வைக்க போகிறோமான்னு எனக்கு தெரியல இன்னும். ஏன்னா இதில் ஜன்னல் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மழையை பார்த்துட்டு தான் வைக்கணும், சாரல் அடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு. சாரல் அடிச்சிருக்கேன். ஹலோ, இதெல்லாம் தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க, சாரல் அடிக்கும் உங்களுக்கு. உள்ளே எதுக்கு போனேன்? உள்ளே சும்மா எப்பவுமே வந்து முதல் வாசலை எட்டி பார்க்குறது தானே. இது அன்றைக்கே காட்டிட்டேன், வாசக்கல் வச்சுட்டாங்கன்னு. காமிச்சியா? காமிச்சா இல்லையா? இல்லையா? இது வந்து வாசக்கால். இது எதுக்காகனா இங்கே ஒரு டோர் வரும். இது எதுக்காக இங்கே டோர் வரும்னா, இது வந்து வெளியே சைடு இப்படியே வருது. வெளியே வந்து வரும்போது இந்த சைடு இப்படியே வர்றது. அப்போது ஏதாவது பூச்சி கீச்சி உள்ளே போய் அதுக்காக தான். சரி, இங்கே ஒரு டோர் வந்து இங்கே வந்து டபுள் டோர் தான் போடலான்னு ஒரு பிளான் வருது. எப்படி போடுறோம், அது லாஸ்ட்டாக நடக்க வேண்டிய வேலை. அதனால் இப்போதைக்கு கிடையாது. நிலையை மட்டும் விட சொல்லியாச்சு. இதை விட்டு டோர் நம்ம ஃப்யூச்சரில் போட்டுக்கலான்ட்டு. அது என்ன, அதுக்கப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன்றதை பார்த்துக்கலாம். ஏன்னா அந்நேரம் பார்த்து செவரு இடிச்சு நம்ம நிலம் வைக்க முடியாதுல்ல, அதனால வச்சிருந்தோம்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது ஃபிக்ஸடு கிளாஸ் தானே சொன்னாங்க இல்லையா? ஓப்பன் வச்சிடலாமா? காற்று வருது, நல்லா காற்று வருது இந்த சைடு. அப்போ ஓப்பன் ஜன்னல் வச்சிடலாம். மேலே வந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா மேலே வந்து இன்னைக்கு வந்து டேங்க் வந்து என்ன செய்யறாங்க, மூடுறாங்க டேங்கை. அது பேர் என்ன சொல்லுவாங்க? தளம் போடுறாங்க. என்ன நடக்குதுன்னா, இதான் படி பார்க்குறதா என்னன்னா, வீட்டு உள்ள இப்போ வந்து பட்டி பார்க்குறாங்க. பட்டி பார்க்குறாங்கன்னா மேடு பள்ளம் இருக்கிற இடத்தெல்லாம் இந்த ஒயிட் சிமெண்ட் போட்டு சமமாக்கி நைஸாக வழவழணும். இந்த வேலையை பற்றி நமக்கு தெரியுன்றதுனால எங்கள் அப்பா வந்து ஒரு பெயிண்டர்ன்றதுனால நான் இதை பெருமையாக சொல்லிப்பேன். எங்கள் அப்பா வந்து பெயிண்ட் அடிக்கும்போது எனக்கு என்ன கஷ்டமாக இருக்கும்னா, வேலை செய்கிற இடத்துல எங்கள் அப்பா வந்து வர சொல்ல மாட்டாங்க. எங்களை வேலை செய்கிற இடத்துல வராதிங்க. அப்புறமேட்டு தான் வந்து எங்கள் அம்மா கிட்ட ஏன் வேலை செய்கிற இடத்துக்கு அப்பா வர சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வேலை செய்கிற இடத்துல போய் உங்கள் அப்பாவை பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இங்கெல்லாம் பார்த்துட்டாங்க பாட்டி. இதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்பாங்க 2 பட்டி. இதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க, இன்னும் வழவழன்னு ஆகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பட்டி, இன்னொரு பட்டி அடிப்பீங்களா? இது இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பாருங்க, இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீரைலாம் இருக்குல்ல, இந்த கீரை இதெல்லாம் போகிறதுக்கு இன்னொரு வாட்டி பட்டி பார்ப்பாங்க. இன்னொரு வாட்டி பட்டி பார்க்கும்போது கையை வச்சோன்னா வழவழன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மேலே பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெயிண்ட் நிறைய செலவாகும் அதை மூடி மறைக்கிறதுக்கு. அதான் 2 பட்டி பார்ப்போம் நாங்கள். டைல்ஸ் போட்ட பிறகு ஒரு பட்டி பார்ப்பீங்களா? நல்ல வெயில் அடிக்கும் போது தான் வெளியே உள் சைடு வந்துட்டாங்க. ஆனால் வெயில் அடிக்கும் போது தான் பண்ணாங்க. இதே மாதிரி 2 பட்டி அடிப்பீங்களா? ஒரு பட்டி. அது எப்போ பண்ணுங்க? இது காய்ஞ்ச உடனே மேலே பண்ணிடுறீங்க. ஓ, ஃபஸ்ட்டு வந்து அந்த ரூம் ஒருத்தர் பண்ணுறாங்க, இந்த ரூம் ஒருத்தர் பண்ணுறாங்க. உங்களுக்கு பட்டி போட்டுருவாங்க. நம்மளுக்கு வந்து என்ன பட்டி பார்க்குறாங்கன்னா பிர்லா பட்டி. பிர்லா பட்டி தானே? புட்டியா? பட்டி கிடையாது. புட்டி பார்க்குறதா இது பேர்? பட்டியா? உனக்கே தெரியல போ. எங்க அப்பாலாம் அவங்க பட்டி தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பட்டி பார்த்தது கிடையாது நினைக்கிறேன். பார்ப்பாங்க எல்லாரும். எனக்கு தெரியலையே ஒருவேளை. நம்மளுக்கே கேட்டாங்களா அந்த வீட்டில் பட்டி பார்க்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க?
சிமெண்ட் அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் புட்டி பார்ப்பாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது தான் சொல்லவா? வேண்டாம் சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது, சின்ன வயசாக இருக்கும்போது 7-8 வயசாக இருக்கும். 7-8 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று எடுத்தார். அதாவது ரோடு ஃபுல்லாக டியூப் லைட் கட்டுற ஆர்டர். அந்த ஆர்டரில் வந்து டியூப் லைட்டுக்கே எல்லாம் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிற ஆர்டர். அப்போ என்னை கூப்பிட்டு போனாங்க. ஸ்கூல் லீவில் சும்மா தான் இருக்குது. லைட்டுக்கு மட்டும் அடிக்கிறதா? லைட்டுக்கு மட்டும், போஸ்டர் கிடையாது. லைட்டுக்கு மட்டும் அடிக்கிறது. லைட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டா லைட் வெளிச்சு, டியூப் லைட்டு லைட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டா பெயிண்ட் வெளியே தெரியாது. பட்டியில் டியூப் லைட் பட்டியில் அடிக்கிறது. அதான் சார், அதை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ எனக்கு இந்த வேலை தான் கொடுத்தாங்க எங்கள் அப்பா. உப்பு காகிதம் வச்சு எல்லாத்தையும் தேய்க்கிற வேலை. அப்போவே நான் அந்த வேலைக்கு போய் தான் நான் பெரிய பெயிண்டர் ஆகிருக்கேன். எந்த வேலைக்கு போனாலும் அந்த அந்த வேலையில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணும். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். வேலை காங்கிரீட் போடுறாங்க. பொண்டாட்டி பாக்குறதுக்குனே வந்து வந்து பேசுவான் அப்பப்போ. கலவெல்லாம் போட்டு ரெடியா இருக்குது. பலகை அடிக்கணும். ராஜா ஜூட்டுன்னு சொன்ன உடனே எல்லாம் கடகடன்னு போகும் மேல. இங்கெல்லாம் வெளியே ஒரு ஒயிட் அடிச்சிருக்காங்க. இது பேர் என்ன சொல்லு? வெளியெல்லாம் ஆனால் பட்டி பார்க்க மாட்டாங்கண்ணா. செல்லின் வேற ரூமை காட்டுங்கன்றா. அவள் வெறும் ரூம் என்னத்தை காட்டுறது? அவளுக்கு செல்ஃப் கூட வைக்கல. அவன் வரட்டும், வந்தோன்னு இப்போ உள்ளே போக முடியும். இந்த ரூம்ல வெளிச்சம் அடிக்கிறதுனால இந்த பட்டி பார்த்தோன்னா பளிச்சுன்னு இருக்கு நல்லா. அவள் எனக்கு சொல்லிட்டு இருந்தா செல்லின்னு, எனக்கு என் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவளுக்கு அப்படியே மாடி வேணும்னு நினைச்சா. அவள் அதிகபட்சமா வச்சுக்கிற இடம் மாடியே தான் இருக்கும். அதனால மாடி இருக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவ ஏசி அவ்வளோ விரும்ப மாட்டான். அதான் இப்போ எத்தனை நாள் ஆகும் இது முடிக்கிறதுக்கு? ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகுமா? ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 days 3 days காய விட்டால் தான் அது நல்லா செவத்தோட சிங்க் ஆகும். சிங்க் ஆகி அலைன்மெண்ட் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சைன் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேலே முடிச்சுட்டு அப்புறம் கீழே முடிப்பீங்க. திரும்பி மேல் வீட்டுக்கு வரும். மேலே வந்து திருப்பி 2வது பட்டி பார்ப்பீங்க. 2வது பட்டி பார்த்துட்டு திரும்பி கீழே போய் 2வது பட்டி பார்த்துட்டு அப்புறம் திரும்பி மேலே வந்து தேய்ச்சி ஒரு 1 டேல பிரேமர் அப்ளை பண்ணணும். ஓகே. அதே மாதிரி தான் கீழே தேய்ச்சி ஃப்ரேமர் அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டைல்ஸ் போடுவாங்க. ஏன்னா ஒரு கோட் அடிப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு கிரௌ பிரேஸ்லாம் முடிச்சிட்டு ஃபினிஷிங்னு ஒரு கோட் அடிப்பாங்க. இதில் ஃப்ரேம் பண்ணிட்டு என்ன சொன்னீங்க? ஃப்ரேமர் போட்டு முடிச்சோன்னா நீங்கள் டைல்ஸாக போட்டுருவோம். டைல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கலர், அவ்வளோதான். டைல்ஸ் பண்ணோன்னே சிங்கிள் கோட் கலர் பெயிண்ட் இருக்கு. அது ஒரு சிங்கிள் கோட் அடிச்சுட்டு முடிச்சுட்டு ஓகே. ஃபைனல் வரை இருப்பீங்க நீங்கள். அப்போ பெயிண்டிங் ஃபுல்லாக நீங்கள் தான். நாங்கள் தான் கடைசியாக வெளியே போகிறோம். அப்படியா? எங்களுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. நீங்கள் தான். அதாவது ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தரும் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேஸ்திரி வந்தாங்க, மேஸ்திரி ஒரு டைம், உங்களுக்கு ஒரு டைம். கடைசியாக இவங்க தான் வேலை முடிப்பாங்க. அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணாமல் எல்லா காசையும் கொடுத்துருங்க இன்ஜினியர் கொடுத்துட சொல்கிறேன். ஆமாம், எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. லாஸ்ட்டில் தாம்மா நம்ம கிட்ட தாம்மா கம்மி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் செய்யக்கூடாது. நாங்கள் வந்து லாஸ்ட்டில் இருக்கோம். ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, எல்லாம் அப்படி கரைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் வரும்போது இல்லைன்னும் போது எங்ககிட்ட தான் பார்த்து என்ன பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க அப்படின்னா. கடைசியில் பார்த்தா எங்களுக்கு 10 ரூபா வரத்துல 10 ரூபாய் தானே ஆகும். 8 ரூபாய்க்கு செய்யணும். அது ஃபினிஷிங்கும் சரி நல்லா இருக்கும். என்ன சரி, நல்லா பண்ணுங்க ஃபினிஷிங். அவ்வளோதான். நாங்கள் வந்து கான்ட்ராக்டர் தான் விட்டுருக்கோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். கலர் சூஸிங் நீங்கள் ஓகே. அது சூஸ் பண்ணி எந்த சூஸ் என்ன கலர் சொல்றீங்களோ அதை அடிச்சு விட்டுருவோம். ஓகே. அவர் ஏற்றி என்னமோ கலர் சொன்னால் இந்த ரூமுக்கு. வெளியே வந்து ஒரு கோட்டிங் அடிச்சிருக்கீங்களா? அது பேர் என்ன? பிரேமர் அடிச்சிருக்கீங்க. ஓ, கலர் 2 கோட்டு போடுங்க, அவ்வளோதான். சரி. செலினுக்கு வந்து மெட்டீரியல்லாம் வாங்கணும் குர்த்தா தைக்கிறதுக்கு. அதனால வெளியே கிடைக்காச்சு. ஓகே. அவளுக்கு வந்து ப்ராஜெக்டா இன்டர்ன்ஷிப் அதனால சரி கொஞ்சம் குர்த்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த வெயிலுக்கு. காட்டனில் எடுத்து தைச்சி கொடுத்துருமாண்ணா. அதுக்கு அந்த எஸ். என்னோட அவுட்ஃபிட்
இன்னைக்கு வாங்கின செருப்பு மேக்ஸில் வாங்கினது. அப்புறம் இந்த பேக் வாங்கினேன். அவுட்ஃபிட்னா என்ன மீனிங் சொல்லு. அவுட்ஃபிட்னா போட்டுருக்கு தனித்தனியாக சொல்லு. இந்த டாப். அவுட்டுனா என்னது? வெளியே போகிற உடைகள். அவுட்டுனா வெளியே, ஃபிட்டுனா வெளியே வெளியே போடும் உடைகள். எங்கே வந்திருக்கோம்? ஒரே ரஷ்ஷாக இருக்குது, டிராஃபிக் இன்னைக்கு. மத்தியானம் வந்திருந்தோம்னா வச்சுக்கோங்க, ரொம்ப வெயிலில் போட்டு வாட்டி வதக்கின்னு இருக்கோம். அதனால் நம்ம இப்போவே போகிறது தான் நல்லது. இந்த ரோடு வந்தாச்சு. இந்த ரோட்டில் எங்கே நம்ம ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டு எங்கே எடுக்கிறதுன்றதை டிசைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இப்போ தான் வந்திருக்கோம். ரவுண்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா எப்பவும் காட்டன் இங்கே நிறைய கிடைக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு ரவுண்டு பார்க்கணும். கலம்காரிலாம் என்ன ரேட் வருது? கலம்காரி ஷாப்பிங் பேக். அடுத்த கடை எல்லாம் ஃப்ரீ சைஸ். சாரிக்கு வாங்குவோமா? கேர்ள்ஸ் போடுறது. ஓ சாரி. அந்த கடைக்கு போவோமா? அதாவது மே மாதம் சம்மருன்றதுனால உங்களுக்கு நிறைய காட்டன் தான் வாங்குவோம். எங்கே போகலாம்? அந்த கடை. இந்த ஏரியாவில் இருக்கிற கடை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 வருஷமாக தெரியும். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எடுக்கிறோம். அவள் இந்த மாடல் நல்லா இருக்குன்னா ஸ்லீவ்லெஸ் தைக்கிறதுக்கு எடுத்தாச்சு. இது கூட நல்லா இருக்கும், நல்லா மல்டி கலரு. அம்மா இந்த கலரா இந்த கலரா? எனக்கு இந்த கலர் போட்டால் நீ அழகாக தெரியுது. எனக்கு ஆமாம். சரி நான் இதில் தாங்கண்ணா ஒன்று. இதில் ஒன்று தாங்க. வெயிட்டாக இருக்குது. பிரைட் கலர்ஸ் எனக்கு இப்போ வேணும். சரி வா. இங்கே பிரைட் கலர் இருக்கே. எவ்வளோ இது? 100 rupees தரமா? காட்டன் தானே அது? காட்டன் இதோட கொஞ்சம் திக்காக கிடைக்கும். தண்ணியில் போட்டால் இன்னும் திக்காகும். இது டிரான்ஸ்பரண்ட் கொஞ்சம் வராதுமா, தண்ணியில் போட்டால் திக்னஸ் ஆகாது. சரி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம். உனக்கு இதில் வேணுமா? ஆக்சுவலாக ஓவர் ரேட்டட். ஆனால் இதில் பேண்ட் தைச்சா நல்லாயிருக்கும். இது செட்டாங்க? எவ்வளோ செட்டு? ஷாலோட வந்துடும். செல்லின் வந்து ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்கா. ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். வெண்ணிலா எவ்வளோ இது? கொடு. எவ்வளோண்ணா? சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? சாப்பிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ஷாப்பிங்கை. விட்ட மாட்டேன் பொழுது லாஸ்ட் வரைக்கும். மீட்டு 120 மேடம். 100 ரூபான்னு சொல்லி கூட்டின்னு வந்தேன்னா 100 வேண்டாம். 100 சொல்லுங்க. 120 சொன்னேன். 100 கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா 100 எத்தனை மீட்டர்? ஏமாற்றி கூட்டு வரியா என்ன? 100 தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது மீட்டர் 180 வரும். ரெட்டுங்க. இது 3 மீட்டர் போட்டோ எடுத்துக்கிட்டா. அது 1 மீட்டர் எவ்வளோ? 120 110 போடுங்க. தம்பி ரெட் எடுடா. ரெட் கொடுங்க. கடையில் அடுத்தது என்ன? இது யார் ஸ்டிச் பண்ணுது? அது வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ண.
நல்லா இருக்கு. இதெல்லாம் ஃப்ராக் தைச்சா நல்லாயிருக்கும். சரி கலம்காரி கட்டி இது. ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. 2 பேரும் என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி. அதாவது ஈவினிங் தான் வந்தோம் நம்ம. ஆனால் கடகடன்னு முடிச்சிட்டோம். அவளுக்கு ஒரு மீட்டர் தான் துணி எடுக்க வேண்டியது. ஏன்னா ஸ்லீவ்லெஸ் தைக்கிறதுனால. அதனால் தைக்கும் போது காட்டுறோம்.